happy evening to all of you. சில பேருக்கு ஈவினிங்கா இருக்கும், சில பேருக்கு மிட் நைட்டா கூட இருக்கு, சில பேருக்கு. ஸோ ஹாப்பி ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இது ஒரு நல்ல விஷயங்க. ஐ திங்க் ஒரு அலுமினி, ஒரு காலேஜ் அலுமினி வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு, ஐ திங்க் யூ கைஸ் ஆர் 93, 94 பாஸ் அவுட் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ 93, 94 பாஸ் அவுட் பண்ணி நீங்க இவ்வளோ வருஷம் கழிச்சும் யூ கைஸ் ஆர் டுகெதர் அண்ட் ஒரு பிஸ்னஸ் மீட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீட் மாதிரி நீங்க ஆர்கனைஸ் பண்ணி பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஐ திங்க் த ஆர்கனைசர்ஸ் ஹாஸ் டு பி அப்லாடட் ஃபார் திஸ். ரியலி குட் மூவ். நான் சொல்ற கரெக்ட் தானுங்க? 93, 94 தானே எல்லாம்? சார் இல்ல சார், பை த வே இது வந்து டோட்டல் குரூப் சார். இவ்வளவு சொல்ல போனா இப்ப பாலாஜி டோட்டல் குரூப். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்லாம் இருக்காங்க சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ். அப்புறம் வந்து காலேஜ்ல இருந்து இருக்க டோட்டல் அலுமினி லாஸ்ட் 20 இயர்ஸா, லாஸ்ட் 35 இயர்ஸா இருக்கிற அலுமினி இருக்காங்க சார். லாஸ்ட் 35 இயர்ஸா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சார். பியூட்டிஃபுல். ஒரு பேட்ச் வந்து இருப்பாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ரைட். சூப்பர் சார். ஸோ என்னை பத்தி அமித் சார் ஃபுல்லா சொல்லிட்டாரு. ஸோ நத்திங் மோர் டு ஆட். அவர் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டாரு. அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. வெரி சிம்பிள் பர்சன். ஐ திஸ் பிசினஸ் ஆஃப் பாஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல இதில் இருக்கோம். ஸோ ஜஸ்ட் மூவிங் ஹெட் இன் திஸ் ஃப்ரான்ச்சைசி. இதில் ஐ வாஸ் இன் டெல்லி ஃபார் 14 years ப்ளஸ் இங்கே ஈரோடு வந்து கிட்டத்தட்ட 12 years ஆச்சுங்க. ஸோ டெக்ஸ்டைல் என்னோட மேஜர் பேக்ரவுண்ட் இஸ் டெக்ஸ்டைல்ஸுங்க. ஸ்டில் நோ ஐம் டூயிங் டெக்ஸ்டைல்ஸ், பட் நாட் டூ மச், கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி தான் பண்ணிட்டு, லாஸ்ட் 6 years ஃப்ரான்ச்சைசி தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்சி ப்ளஸ் ஃப்ரான்ச்சைசி கேட்குறவங்களுக்கு, இன்வெஸ்டராக வரவங்களுக்கு, அவங்களுக்கு எந்த ஊரில் என்ன மாதிரி பிராண்ட்ஸ் வேணும் அப்படின்றத எடுத்து தரதான் என்னோட மெயின் ரோல். தட் இஸ் வாட் வி டூ. ஸோ லெட் அஸ் கெட் இன்டு இட். ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா எல்லாருக்கும்? Yes, sir. Right, thank you. So this is my company, FranPro. So I'm a franchise and distribution consultant. So I'll just give you a small brief about what my company is. A company profile, it started in 2016 and in the field of franchisee across various category பண்றோங்க. Sanitary ware, CP fittings, education, entertainment, food and beverages, apparels, you name it. எது கேட்டாலும் எந்த கேட்டகரியா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ரைட் நோ வி ஆர் டூயிங் ஃபார் ஈவன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் கூட ஃப்ரான்ச்சைசி பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கன்சல்டன்சி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியில மேஜராக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மேஜரில் எங்கள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு. ஒன்று வந்து கன்சல்டன்சி அப்படின்றது கிரியேட்டிங் அ ஃப்ரான்ச்சைசி பிராண்டுங்க. ஒரு ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி. ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிராண்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஃப்ரான்ச்சைசி ரெக்ரூட் பண்ணுறோம். அதுதான் மெயின். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் என்னன்னா, முதல்ல நான் பிஃபோர் கெட்டிங் இன்டு தட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். மேபி இங்கே எல்லாருமே யூஆர் ஆல் வெல் டு டூ, வெல் வெர்ஸ்ட் ஆல்சோ இன் ஸ்டடீஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ஃப்ரம் மை சைட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஃப்ரான்ச்சைசி. ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற ஒன்று இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஒன்று வச்சிருக்கோம். அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸையே நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா how many branches we can go? நம்ம ஓன் பணத்தை போட்டு நம்மளா இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு பிரான்ச்சஸ் வரைக்கும் போக முடியுங்க? someone can just put it in the chat box. you can type it in the chat box. எவ்வளவு பிரான்ச்சஸ் வரைக்கும் போக முடியும் ஓன் பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி? ஒரு 1 year பீரியட்ல எவ்வளவு பிரான்ச்சஸ் போகலாம், இல்லை 2 years பீரியட்ல எவ்வளவு பிரான்ச்சஸ் போகலாம்? 2, ரைட்? யாரும் அன்மியூட் பண்ணி பேசினா கூட பேசலாங்க, நோ இஷ்யூஸ். சாட் பாக்ஸ் போடுறது கஷ்டம், அன்மியூட் பண்ணி பேசலாம். ஒரு இன்டராக்ஷனா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, எனக்கு கொஞ்சம் அப்பதான் ஈஸியா இருக்கும். சார் நம்ம லைவாவே கொண்டு போயிடலாம் சார், நிறைய விஷயங்கள் லைவாவே கொண்டு போகலாம். ரைட். ஸோ 4 to 6 பிராண்ட்ஸ் ஃபேசல் சார் சொல்லியிருக்காரு. வெரி குட் சார். ஸோ இந்த 4 to 6 பிராண்ட்ஸ் ஹையஸ்ட் ஃபேசல் சார் கொடுத்துருக்காரு. 4 to 6 பிராண்ட்ஸ். ரைட். இப்போ 4 to 6 பிரான்ச்சஸ் நம்ம வந்து கொண்டு போறோம் அப்படின்னா நம்ம ஒரு அவுட்லெட் ஓபன் பண்ணி அதை ரன் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை 4 to 6 அவுட்லெட்டை நம்ம கொண்டு போறோம்னா ஒவ்வொரு அவுட்லெட்லயும் நம்ம ஓன் ஸ்டாஃப்ஸ், நம்ம ஓன் இது, நம்மளோட மேற்பார்வை எல்லாமே நம்மளோட இதுல, நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட மேஜர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் நம்மளோட டைம், அத்தனை பிரான்ச்சுக்கும் நம்மளால டைம் அலோகேட் பண்ணி நம்ம பண்ணணும். ரைட். ஸோ இது ஒரு லிமிடேஷன் வரைக்கும் தான் பாசிபிள். அவர் சொல்ற ஃபேசல் சார் சொன்ன மாதிரி 4 to 6 அப்படின்றது ஒரு லிமிடேஷன்.
அது வரைக்கும் தான் வந்து நம்மளோட ஓன் மணியை பம்பின் பண்ணி நம்மளால பண்ண முடியும். நம்மளா இண்டிவிஜுவலா அதை மானிட்டர் பண்ணி ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸாக கொண்டு வரதுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் என்டையர் சவுத் இந்தியா. ஒரு 3 years பீரியட்ல என்டையர் சவுத் இந்தியா நான் என்னோட எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இஸ் இட் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் டு டூ? டு பி ப்ராக்டிக்கல்? நோ. எல்லாருனாலே முடியுமா? முடியாது. ஒரு சில பேர்னால முடியும். மேபி தே ஹாவ் அ ஹியூஜ் ஃபண்டிங் அக்ராஸ் வித் தம், அவங்களால முடியும். பட் பாக்கி பேர்னால முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. ஸோ அங்கதான் இந்த பிரான்ச்சைசி அப்படின்ற இந்த ஒரு மெயின் ரோல் வந்து வருது. பிரான்ச்சைசி அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு எக்ஸிஸ்டிங் பிசினஸ் வச்சிருக்கீங்க, அதை சக்சஸ்ஃபுல்லா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பிசினஸை பிரான்ச்சைசிக்கு ஏத்த மாதிரி அந்த கான்செப்டை மட்டும் மாத்தி பிரான்ச்சைசி, அதாவது அதோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து வேற ஒரு பிரான்ச்சைசியா உள்ள வரவங்க உங்களுக்காக அந்த பிசினஸ் எடுத்து நடத்துறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஊர்ல உங்க பிசினஸ் நடத்துவாங்க. உங்க ப்ராஃபிட்டை நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். திஸ் இஸ் பிரான்ச்சைசி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிசினஸ் பல ஊர்கள்ல வரும், உங்க பிராண்ட் நேம்லயே இருக்கும். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு பதிலா அந்த பிரான்ச்சைசியா வரவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டை நீங்களும் அவரும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. திஸ் இஸ் வாட் பிரான்ச்சைசி இஸ். ஒரு பார்ட்னர் ஒருத்தர் உள்ள வந்தாருன்னா அவர் என்டையர் கம்பெனிக்கு பார்ட்னர் ஆவார். பிரான்ச்சைசியா வரவங்க அந்த பர்டிகுலர் லொகேஷன், அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு, அந்த பர்டிகுலர் அவுட்லெட்டுக்கு மட்டும் அவங்க ஒரு பார்ட்னர்னு வச்சுக்கலாம். இதுதான் பிரான்ச்சைசிங்க. கிளியருங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பிரான்ச்சைசி அப்படின்னா என்னன்ற மாதிரி யாருக்காவது ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கேட்கலாங்க. நோ இஷ்யூஸ். அன்மியூட் பண்ணி கேட்கலாம் யாரா இருந்தாலும். ஹலோ, எவ்ரிவன் ஆர் கிளியர்? ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். நான் ஜஸ்ட் நவ லாகின் ஆனேன். ஓகே, ஜஸ்ட் நவ லாகின் ஆனேன். கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், எஸ் சார். ஒரு ஷார்ட்டா பிரீஃப் சொல்றேன். ஓகே, ரைட். நான் ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க. பிரான்ச்சைசி அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிட்டு இருந்தேங்க. பிரான்ச்சைசி அப்படின்றது என்னன்னா, நமக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸை நம்ம வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாவோ ஒரு பேன் இந்தியா ஃபுல்லாவோ நம்ம அந்த பிசினஸை கொண்டு போகணும். எல்லா ஊரையும் நம்மளோட அவுட்லெட்ஸ் வரணும், நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்கணும். அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நமக்காக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிசினஸை ரன் பண்ற ஒரு பார்ட்னரா பிரான்ச்சைசின்றவங்க உள்ள வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஊர்ல நம்மளோட அவுட்லெட்டை அவங்க ரன் பண்ணுவாங்க. அந்த அவுட்லெட்டை அவங்க ரன் பண்றதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு இருக்கிற ப்ராஃபிட்டை அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். This is what franchisee is. Franchisee அப்படின்றது இதுதான். ரைட்? ஸோ இதே மாதிரி ஒரு இன்வெஸ்டரா இருக்காங்க. பேசிக்கலா ஒரு இன்வெஸ்டர், அவங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு என்டர்பிரனரா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்ல ஒரு ஜாப்ல இருக்கவங்க எனக்கு சைட்ல இன்னொரு பிசினஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு அவங்களுக்கு பிசினஸோட எந்த பிசினஸ் பண்ணலாம், எந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ புதுசா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த தொழிலை கத்துக்கிட்டு பண்ணி அதை பிரேக் ஈவனை தாண்டி கொண்டு வரதுக்கு 2 to 3 years ஆகும். ஆனா இதே ஒரு ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு மாடல், ஒரு பிசினஸ், இதை நம்ம எடுத்து நம்ம ஊர்ல பண்றோம் அப்படின்னா அது பிரான்ச்சைசி. ஸோ அதுக்கு நீங்க அந்த மாடலுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுல உங்களுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஸோ நியூவா ஒரு என்டர்பிரனர் உள்ள வர்றார் அப்படின்னா அந்த என்டர்பிரனருக்கு அந்த பிசினஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஃபுட் லைன் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க ஊர்ல வந்து எங்க ஊர்ல நல்ல சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் போட்டா ஓடும், ஃப்ரைட் சிக்கனுக்கு ஒரு ப்ராப்பர் அவுட்லெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரைட் சிக்கன்ல பெஸ்ட் எது, அந்த பிராண்டை எடுத்து உங்க ஊர்ல பிரான்ச்சைசியா போட்டுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு அதுல வரும். எப்படி நடத்தணும், எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், அங்க என்ன பாலிசி ஃபாலோ பண்ணணும், என்ன SOPs இருக்கணும், இது எல்லாமே பிராண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பிராண்டை சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ண மட்டும் போதும். வேற எதுவுமே நீங்க புதுசா கத்துக்கணும். நீங்க உள்ள போய் அதுக்கப்புறம் கத்துக்கலாம். ஆனா டே 1ல இருந்தே அது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா நீங்க ரெப்ளிகாவா எடுத்து பண்றீங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட். பிரான்ச்சைசியே ஒரு பிரான்ச்சைசரா இருக்கவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பிளஸ் பாயிண்ட். இன்வெஸ்டரா ஒரு என்டர்பிரனரா உள்ள வரவங்களுக்கு புதுசா எந்த தொழில் ஆரம்பிக்கிறாலும் பிரான்ச்சைசி லைன்ல போறது அவங்களுக்கு என்னைக்குமே சேஃப். ரைட்? ஸோ இதுக்கப்புறம் கெட் இன்டு திஸ்ங்க. கன்சல்டன்சி நம்ம சொன்னோம். ஃபர்ஸ்ட் நாங்க 2 பார்ட்ல பிசினஸ் பண்றோங்க. ஒன்னு வந்து கன்சல்டன்சி, 2வது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பிரான்ச்சைசி.
ஸோ கன்சல்டன்சி அப்படின்னா என்ன? கன்சல்டன்சில ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இங்க எவ்வளவு பேர் பிசினஸ்ல இருக்கீங்க? கேன் எனிஒன் அன்மியூட்? யாராவது ஒருத்தர் பிசினஸ்ல இருக்கவங்க யாராவது அன்மியூட் பண்ண முடியுங்களா? ஹலோ, யாராவது ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கவங்க யாராவது அன்மியூட் பண்ணி பேசலாங்களா? நான் வந்து அகாடமி வச்சிருக்கேன் சார். அகாடமி, எஜுகேஷன் லைன்ல இருக்கீங்க. என்ன அகாடமி சார்? என்ன டீச்சர்ஸ் அகாடமின்னு சொல்லி. டீ கொடுங்க, ஜட்டிலாம் கலந்துருக்கு. ஹலோ, என்ன அகாடமி சார்? எஸ், டீச்சர்ஸ் அகாடமின்னு சொல்லி கேகே நகர்ல வச்சிருக்கேன் சார், திருச்சியில. சரிங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? நோ 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 நோ, இது நேம் ஆஃப் தி அகாடமி இஸ் டீச்சர்ஸ் அகாடமி. டீச்சர்ஸ் அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குறீங்க. என்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா? ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ். ஜேஇ, நீட் இதெல்லாம் பண்றீங்க, ரைட்? நீட், NCERT, CBSE Max, I mean CBSE subjects. So basically you are preparing them for the entrances, right? பேர் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. பேர் என்ன? உங்க நேம் சார்? என் பேர் ஜாவித் சார். ஜாவித் from Trichy, ரைட்டுங்களா? எஸ். So ஜாவித் சார், இந்த பிசினஸ்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணீங்க. இது நீங்க ஓனாவே நீங்க எல்லாமே பண்றீங்களா? ஹலோ, 1 year தான் சார் ஆகுது இந்த பிசினஸ் மாடல் எல்லாமே நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே ஓனா பண்றீங்களா அப்படின்னு? ஆமா ஆமா, நானா தான் பண்றேன். வெரி குட். சோ இப்போ நீங்க உங்களை மாதிரியே தான் ஆகாஷ், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ், ஃபிட்ஜி, மாஸ்டர்ஜி, நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா உங்க லைன்ல? எஸ் சார், எஸ் ரைட். ஸோ இப்போ டைம்ஸ் இருக்காங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி மாடல்ல ஒர்க் அவுட் ஆகிறது தான். இப்போ இன்னைக்கு நீங்க நியூவா ஆரம்பிச்சிருக்கீங்க, ரைட்? இப்ப நாளைக்கு நீங்களே வந்து உங்க மாடல்ல சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட இது வந்து நான் திருச்சியை தாண்டி நான் என்டையர் தமிழ்நாடு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிசினஸை நீங்க பிரான்ச்சைசி மாடல்ல எல்லா ஊருக்கும் கொண்டு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்க பிசினஸை பிரான்ச்சைசிக்கு ஏத்த மாடலா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவல் அவுட்லெட்டாவோ இல்ல இண்டிவிஜுவல் சென்டராவோ நம்ம ரன் பண்றது அப்படின்றது இட்ஸ் அ டிஃபரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அதுல வந்து இந்த தொழில நான் எப்படி பண்ணா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க கத்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த தொழிலையே வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு என்டையர் திங்க ஒரு செட்டா அப்படியே அவங்களுக்கு கொடுக்குறோம் கையில. சார் இதுதான் பிசினஸ், இதை இப்படித்தான் நடத்தணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறோம். இந்த பிசினஸ் அவங்க எடுத்து நடத்தினால் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும், அந்த லாபம் எத்தனை மாசத்துல வரும், அந்த லாபம் வர்றதுக்கு அவங்க சைட்ல இருந்து அவங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் யூனிக் பிசினஸ் பிரான்ச்சைசி மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா 4 வகையான மாடல்ஸ் சொல்லுவாங்க பேசிக்கலா. ஃபோகோ, கோஃபோ, ஃபோஃபோ அண்ட் கோகோ. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, பிரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் அப்படின்னா ஃபோகோ. பிரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, பிரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் பார்த்துருப்பீங்களா, பிளானட் ஃபேஷன் அப்படின்ற கடை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிரான்ச்சைசி ஓன் கம்பெனி ஆப்ரேட்டர்ன்றது பிளானட் ஃபேஷன் அப்படின்ற மாடல்ல பாத்தீங்கன்னா அது வந்து பிரான்ச்சைசி ஓன் பண்ணுவாங்க, ஆனா கம்பெனி ஆப்ரேட் பண்ணும். மிஸ்டர் அஷ்ரஃப் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. சார் உங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கிங்க. எண்ட் ஆஃப் த செக்ஷன் ஐ வில் கிவ் யூ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன். வாட் எவர் யுவர் கொஸ்டின்ஸ் ஆர் வில் ஆன்சர் ஃபார் யூ சார். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி அவங்க என்னன்னா பிரான்ச்சைசி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பெனியை ஆப்ரேட் பண்ணும். கம்பெனி ஸ்டாஃப் போட்டுப்பாங்க, கம்பெனியை ப்ராடக்ட்ஸ் உள்ள கொடுத்துருவாங்க, கம்பெனியை ஸ்டாஃப் போட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. பிரான்ச்சைசிக்கான மார்ஜின் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மார்ஜின் வந்து பிரான்ச்சைசி எவ்ரி மந்த் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து பிரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் மாடல். இன்னொன்று வந்து ஃபோஃபோன்னு சொல்லுவோம், பிரான்ச்சைசி ஓன்டு பிரான்ச்சைசி ஆப்ரேட்டட். இப்போ ஈஸி பை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஈஸி பை ஷாப்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சைசி ஓன்டு பிரான்ச்சைசி ஆப்ரேட்டட். பீபா, ஈஸி பை இது எல்லாமே வந்து பிரான்ச்சைசியை இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், பிரான்ச்சைசியை நடத்தணும். அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க, ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவாங்க, பிராண்ட்ல இருந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. பட் நடத்துறது எல்லாமே நீங்களா தான் இருக்கும். ஸோ இது வந்து பிரான்ச்சைசி ஓன் பிரான்ச்சைசி ஆப்ரேட்டர்னு சொல்றது. இன்னொன்று வந்து கோஃபோன்னு சொல்லுவோம், கம்பெனி ஓன்டு பிரான்ச்சைசி ஆப்ரேட்டர். கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிடும், பிரான்ச்சைசிக்கு வந்து ரன் பண்ண கொடுக்கும்.
ஒரு டெபாசிட் மட்டும் ஃப்ரான்ச்சைசி மினிமம் டெபாசிட் மட்டும் வாங்கிட்டு ஃப்ரான்ச்சைசி ரன் பண்ண சொல்லுவாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பண்ணிப்பாங்க. வர ப்ராஃபிட்ல ஃப்ரான்ச்சைசிக்கு ஷேர் கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இபாக். நெட் ஸ்லோவா இருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எழுதுங்களா அன்னைக்குலயா? இப்போ ஓகே, இப்போ ஓகே சார். ஓகே, இப்போ ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி இபாக்கோன்றது ஒரு அதாவது கம்பெனி ஓன் ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டர் மாடல் வந்து இபாக்கோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் இது கோகோன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து பிரைமா இந்தியாவில் இப்போ வந்து எக்ஸிஸ்டிங்ல இல்லை கோகோன்ற மாடலு. கோகோ அப்படின்றது வந்து மோஸ்ட்லி இப்போ இந்தியாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பம்ப்ஸ் மட்டும் தான். இந்த பாரத் பெட்ரோலியம் இவங்க மட்டும்தான் கோகோ மாடல். கம்பெனி ஓண்டு கம்பெனியும் ஆப்ரேட் பண்ணிப்பாங்க. அது தனியாக ஒரு என்டைட்டியாக டீல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கோகோன்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி வந்து யூனிக் மாடல்ஸ் உங்களோட ப்ராடக்டை பொறுத்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு மாடல் கிரியேட் பண்ணி அதுக்கான எஸ்ஓபிஸ்னா சிஸ்டமேட்டிக் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஃப்ரான்ச்சைசரா நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரான்ச்சைஸியா அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அதை எஸ்ஓபிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். பிளஸ் உங்களோட பிரேக் ஈவன் அனாலிசிஸ், ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எப்படி இருக்கும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு மாசத்துல வரும், எவ்வளவு அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் எத்தனை மாசத்துல அந்த பணத்தை வெளியில எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் 100% ப்ராக்டிக்கல் அனலைசேஷனோட பண்ணி கொடுப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பிரான்ச்சைசரா நீங்க என்ன பண்ணணும், அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தனை மாசத்துல வரணும்னா உங்களோட ரோல் என்னவா இருக்கணும், பிரான்ச்சைசி எடுக்கிறவங்க ரோல் என்ன இருக்கணும், இது எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணி சொல்லுவோம். பிளஸ் நீங்க எந்த விதமான பிராண்டிங் பண்ணலாம், ப்ரொமோஷன்ஸ் எப்படி பண்ணலாம், உங்களோட என்ன கான்செப்ட்ல நீங்க பிராண்டிங் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும், இது எல்லாமே நாங்க சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். பிளஸ் மார்க்கெட் பொட்டன்ஷியல், உங்களோட பிசினஸை என்ன ஸ்பீட்ல நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். எல்லா பிசினஸும் ஒரே மாதிரி ஒரே ஸ்பீட்ல எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஒரு சில பிசினஸஸ் ஒரு வருஷத்துல 12 அவுட்லெட் 15 அவுட்லெட் வரும். ஒரு சில பிசினஸ் வருஷத்துக்கு 2 அவுட்லெட் 3 அவுட்லெட் தான் வரும். அது அந்த பிசினஸோட பொட்டன்ஷியல், அந்த பிசினஸோட ரெக்குவயர்மெண்ட், அதோட இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இது இருக்கு. பிளஸ் இது எல்லாத்துக்கும் மேல பிரான்ச்சைசியா நம்ம 10 பேர் பிரான்ச்சைசி கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க. ஒவ்வொரு பிரான்ச்சைசியும் 100% சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும். அப்படி ரன் ஆகணும் அப்படின்னா அங்க இருக்க சேல்ஸ் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ அந்த சேல்ஸ் டெக்னிக் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும், உங்க அவுட்லெட்டா இருந்தாலும் சரி பிரான்ச்சைசி அவுட்லெட்டா இருந்தாலும் சரி, அங்க சேல்ஸ் டெக்னிக் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நாங்களே கைட் பண்றோம். பிளஸ் இது எல்லாத்துக்கும் தாண்டி லீகல் டாக்குமெண்டேஷன், அதாவது பிரான்ச்சைசருக்கான லீகல் அக்ரிமெண்ட்ஸ், இதுவும் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இதுதான் பார்ட் ஆஃப் த கன்சல்டன்சி ஃபார் வாட் வி டூ டு create a franchisee brand, right? Next comes the recruitment of franchisee அப்படின்றது பொட்டன்ஷியல். இப்போ நீங்க பிராண்டை கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ அது ஃபுல்லா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும், என்டர்பிரினர்ஸ் உள்ள வரணும். ஸோ அந்த என்டர்பிரினர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அவங்களோட பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்க்கறது, அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவங்க என்ன பிசினஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அவங்களோட நெட்வொர்க் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்களால சக்சஸ்ஃபுல்லா இதை ரன் பண்ண முடியுமா முடியாதா, இந்த அனலைசேஷன் பண்ணி பிளஸ் அவங்க ஓகே ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணா எந்த இடத்துல போடலாம், அந்த லொகேஷன் அந்த பர்டிகுலர் பிசினஸுக்கு அந்த லொகேஷன் கரெக்டா இல்லையா, அவுட்லெட்டோட செட்டப் எப்படி இருக்கணும், இது இந்த லீகல் டாக்குமெண்டேஷன், அவங்களுக்கு பிரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு என்ன லீகல் டாக்குமெண்டேஷன் தேவை. பிளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி யாரும் பண்ணாத ஒரு விஷயம் எங்க கம்பெனியில் நாங்க பண்றது என்ன அப்படின்னா, பிரான்ச்சைசியா அதாவது ஒரு இன்வெஸ்டரா ஒரு என்டர்பிரினரா உள்ள வந்து நாங்க சொல்ற பிராண்டை எடுக்கிறாங்க அப்படின்னா நாங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட் 3 to 4 months we will be hand holding that particular partner till they reach the break even. அவங்க பிரேக் ஈவனை தாண்டுற வரைக்கும் அவங்க கூட எவ்ரிடே அவங்க பிசினஸை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்க பிரேக் ஈவன் எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்றத கைட் பண்ணி தரோம். அதுக்கு 3 months ஆனாலும் சரி, 2 months ஆனாலும் சரி, 4 months ஆனாலும் சரி, we will be with them till they reach the break even. இது எங்க கம்பெனியோட ஒரு யூனிக்னஸ். நெக்ஸ்ட், ஒரு பிரான்ச்சைசி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், ஒரு இன்வெஸ்டரா எடுக்கிறோம், இல்ல நம்ம ஒரு பிரான்ச்சைசரா ஒரு பிசினஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது சில பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்னு, எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃப் டெரிட்டரி.
எவ்வளவு பேருக்கு இந்த பாயிண்ட் புரியுதுங்க? எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃப் டெரிட்டரி அப்படின்ற பாயிண்ட் எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? கேன் எனிஒன் ஆன்சர்? சார் எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆன் டெரிட்டரினா அந்த எல்லைக்கு உட்பட்டது எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்கு தான் அது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். தே ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பிராண்ட் வந்து இப்போ நான் ஒரு என்டர்பிரனர், எனக்கு ஒரு பிசினஸ் ஓப்பன் பண்ணணும் மதுரையில், ரைட்டுங்களா? நான் மதுரையில் இருக்கேன், எனக்கு மதுரையில் ஒரு பிசினஸ் வேணும் அப்படின்னா நான் அந்த பிராண்டை போய் நான் பேசும்போது பிராண்ட நான் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, மதுரையில் எத்தனை அவுட்லெட் போடுவீங்க? பர்டிகுலரா அந்த கேள்வி கேட்கணும். மதுரையில நீங்க எத்தனை அவுட்லெட் போடுவீங்க அப்படின்றது தெளிவா கேட்கணும். எனக்கு 2 அவுட்லெட் போடுறோம், 3 அவுட்லெட் போடுறோம். டே 1ல எனக்கு டிக்ளேர் பண்ணுங்க எத்தனை அவுட்லெட் போட போறீங்க. ஃபர்ஸ்ட் அவுட்லெட்டுக்கு செகண்ட் அவுட்லெட்டுக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் கொடுப்பீங்க? இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம இதுல வந்து இந்தியன் கல்ச்சர்ல ரொம்ப கெட்டு போன ஒரு விஷயம் பிரான்ச்சைசில. பிரான்ச்சைசி நிறைய வந்து சக்சஸ் ஆகாம போனதுக்கோ, பிராண்ட் சக்சஸ் ஆயிடும் ஆனா எடுத்தவங்க சக்சஸ் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல போனதுக்கு மேஜர் ரீசன் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃப் டெரிட்டரி இல்லாததாங்க. நாங்க கிரியேட் பண்ற, நாங்க கன்சல்டன்சி கொடுக்குற எந்த பிராண்டா இருந்தாலும் டெரிட்டரி எக்ஸ்க்ளூசிவிட்டி கம்பல்சரியா மேண்டேட்டரியா கொடுக்க சொல்றோம். எதனாலன்னா இன்னைக்கு ஒரு லெவிஸ் எக்ஸ்க்ளூசிவ் லெவிஸ்ன்னு சொல்லிட்டு ஷோரூம் பார்த்துருப்பீங்க. லெவிஸ் ஷோரூம் எங்க பார்த்தாலும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதே லெவிஸ் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா அந்த லெவிஸ் ஷோரூம்லயே வந்துட்டு ஒரு 10 கடை தள்ளி போனீங்கன்னா வேற ஒரு கடை பேர்ல வச்சிருப்பாங்க. ஆனா அங்க உள்ள ஒரு விண்டோ இருக்கும், அதுக்குள்ள லெவிஸ் பேண்ட் இருக்கும், லெவிஸோட ஷர்ட் இருக்கும், லெவிஸோட பேண்ட் வச்சிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா லெவிஸுக்குன்னு ஒரு ஷோரூம் கொடுத்தல என்ன அர்த்தம் இருக்கு? எந்த அர்த்தமுமே இல்லையே. கேட்டா சார் அங்க எல்லா டிசைன் இருக்காது, இந்த ஷோரூம்ல தான் எல்லா டிசைனும் இருக்கும். திஸ் இஸ் நாட் ரைட் அட் ஆல். ஒரு ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி, ஒரு பிராண்டுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வந்து அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டர் வந்து உங்க பிராண்டை தவிர வேற எந்த பொருளும் வைக்கக்கூடாதுன்ற எக்ஸ்க்ளூசிவிட்டி நம்ம கேட்கும்போது, கம்பெனி கேட்கும்போது, உங்களை தவிர உங்க ஏரியால இத்தனை பேருக்கு தான் கொடுப்போம், இதை தாண்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவிட்டி ரைட்ஸும் அந்த பிராண்டு இன்வெஸ்டருக்கு கொடுக்கணும். இனி ஒரு இன்வெஸ்டரா நம்ம எடுக்கும்போது கம்பல்சரியா இதை நான் பார்க்கணும். அடுத்ததா ப்ராக்டிகாலிட்டி ஆன் ROI. ROI கால்குலேஷன் எல்லா பிராண்டும் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்க ஃபேஸ்புக் போங்க, பிரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். சும்மா போயிட்டு அந்த பேஜ்ல போயிட்டு பாருங்க, டெய்லி ஒரு 50 பிராண்ட் வரும். பிரான்ச்சைசி கொடுக்குறோம், டெய்லி 50 பிராண்ட் வருங்க. அந்த எதுவுமே வந்து ப்ராக்டிக்கலா இருக்கவே இருக்கு. அதுல 99% பிராண்ட் வந்து ப்ராக்டிக்கலாவே இருக்கு. அவங்க ஒரு அவுட்லெட் போட்டாங்க, அதை அவங்க ரன் பண்றாங்க. இம்மீடியட்டா அதை போட்டு 6 மாசம் ஆச்சா, 1 வருஷம் ஆச்சா, அதெல்லாம் கிடையாது. இம்மீடியட்டா நான் பிரான்ச்சைசி போகணும். பிரான்ச்சைசின்றது இப்போ அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் தெரியுது ஆக்சுவலா இப்ப சொல்ல போனா. பட் இன்ஃபேக்ட் அது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. ஆனா அந்த 10 பிரான்ச்சைசியும் 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமான மேட்டருங்க. ஸோ அந்த 10 பிரான்ச்சைசி எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த பிராண்ட் அந்த பிரான்ச்சைசியை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த 10 பிரான்ச்சைசி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரான்ச்சைசி அதில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட 11வது பிரான்ச்சைசி வர்றது ரொம்ப கஷ்டம். ரீசன் என்னன்னா, நீங்க 9 பிரான்ச்சைசி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நியூஸ் மார்க்கெட்ல போகாதுங்க. நீங்க ஒரு பிரான்ச்சைசி ஃபெயில் ஆயிட்டீங்கிற நியூஸ் தான் மார்க்கெட்ல சீக்கிரம் வரும். ஸோ இது வந்து ரொம்ப மேண்டேட்ரி. நம்ம எடுக்கிற அவங்க கொடுக்குற ப்ராக்டிகாலிட்டி அண்ட் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு 50 வாக்கின் வரும், ஒரு வாக்கினோட ஆவரேஜ் பில் 30,000 ரூபாய் அப்படின்னு போட்டு ROI கொடுப்பாங்க. ஆனா இஸ் தட் ROI ப்ராக்டிகலி பாசிபிள் அப்படின்றது we need to analyze before taking up a brand, right? அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் செட்டப், அவங்க என்ன மாதிரி செட்டப் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன அளவுக்கு இது இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டைம் அலோகேஷன். நம்ம ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம்.
நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு நம்மளால எவ்வளோ டைம் அலாகேட் பண்ண முடியும் அப்படின்றதுல ஒரு இன்வெஸ்டராக ஒரு என்டர்பிரனராக நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும் போது அந்த பிராண்டுக்கிட்ட இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். இதில் என்னோட டைம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும், நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். சாரி, கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கான்னு முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. இல்லைன்னா அந்த பிராண்ட் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், பிராண்டுக்கு கஷ்டம். அதே மாதிரி உங்களோட ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ், அந்த பிராண்ட் ஒரு அவுட்லெட் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் எப்படி இருக்கும், எத்தனை ஒரு மாசத்துக்கு வியாபாரம் நடக்குதோ நடக்கலையோ ஓவர்ஹெட் என்ன இருக்கும், இதை வந்து கம்பல்சரியா செக் பண்ணிட்டு அது உங்களோட ஃபீசிபிலிட்டி ஆஃப் பட்ஜெட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஒரு பிராண்ட் எடுங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் மேஜர், இது வந்து அக்ரிமெண்ட்ல இந்த கிளாஸ் வரும், ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்ன்னு போடுவாங்க. இப்போ இந்த கொரோனா மாதிரி பீரியடு இப்போ நிறைய ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இருக்கு, மந்த்லி வந்து இவ்வளோ பே பண்ணணும் எங்கள் பிராண்ட் நீங்கள் நடத்துறதுக்குன்னு ராயல்ட்டி வாங்குவாங்க. அப்படி ராயல்ட்டி வாங்க பிராண்டாக இருந்தால் இந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத அக்ரிமெண்ட்ல கம்பல்சரியாக செக் பண்ணணும். கொரோனா பீரியடு நீங்கள் கடையே நடத்த மாட்டீங்க, உங்கள் கடையே க்ளோஸ் ஆகிருக்கும், இல்லை ஒரு வார் சுச்சுவேஷன், இல்லை ஒரு ஃப்ளட் சுச்சுவேஷன், ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ், நீங்க உங்க பிசினஸ் வந்து டம்பா இருக்கு, பிசினஸ் நடக்கல, அந்த டைம்லயும் இல்லைன்னா நீங்க பணம் கொடுக்க வேண்டி வரும். அவங்க கிளைம் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. மனிதாபிமான அடிப்படையில் கிளைம் பண்ணாம இருக்கலாம், பட் லீகலா நம்ம பார்க்கும்போது இந்த கிளாஸ் இருந்ததுன்னா நம்ம சேஃப். ஸோ ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் அப்படின்றது இருக்கா அப்படின்றத அக்ரிமெண்ட்ல செக் பண்ணுங்க. ரெண்டாவது டியூரேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட். ஒரு பிசினஸ் எடுக்கிறோம், எத்தனை வருஷத்துக்கு அந்த ஃப்ரான்ச்சைசி நமக்கு அப்படின்றது, அந்த டியூரேஷன் கரெக்டாக இருக்கணும். உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ மாசத்துல வருது, அதை தாண்டி இது அட்லீஸ்ட் 2 மடங்காவது 2.5 மடங்கோ 3 மடங்கோ இருந்தால் நீங்க யூ ஆர் இன் அ சேஃபர் சைட். ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 வருஷம் டியூரேஷன் போட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்திருப்பீங்க, அந்த ஏரியாவில் அவங்க பிஸ்னஸை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணியிருப்பீங்க. 4 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த ரெனியூவல் ஆஃப் அக்ரிமெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்னைக்கு தெரியணும். ரெனியூவலுக்கு மறுபடியும் ஃப்ரான்ச்சைசி ஃபீ கேட்பீங்களா, இல்லை ஃப்ரான்ச்சைசி ஃபீ எச்சு பண்ணி கேட்பீங்களா, இல்லை ஃப்ரான்ச்சைசி ஃபீ இல்லாமல் ரெனியூ பண்ணுவீங்களா, இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பதில் டே 1லேயே நம்மள்ட்ட இருக்கணும். ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் கிரியேட் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு ஃப்ரான்ச்சைசரா, ஒரு ஃப்ரான்ச்சைசியா, ஒரு இன்வெஸ்டரா, ஒரு என்டர்பிரனரா உள்ள வரவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ரைட் சார், ஆமே கிளியர்? இது வரைக்கும் நான் கிளியருங்களா? சூப்பர் சார், ரொம்ப கிளியரா போயிட்டு இருக்கு சார். சூப்பர் சார். ரைட். எங்களோட சில சக்சஸ் ஸ்டோரிஸ் நான் சொல்றேங்க. யூரோடெக் அப்படின்ற இந்த பிராண்ட், இது கேரளா பேஸ்ட் பிராண்ட் பண்ணோம். ஒரு 24 அவுட்லெட்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா பண்ணோம். ஒரு அவுட்லெட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா. ஒரு அவுட்லெட்டுக்கு, ஒரு ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் இருக்குன்னா 1.5 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 2 இயர்ஸ் பீரியட்ல இதை நம்ம பண்ணோம். 24 அவுட்லெட் கொண்டு வந்தோம் இந்த பிராண்டுக்கு. கரண்டான சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டேங்க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, இதை பத்தி நான் வந்து கொஞ்சம் டேக் சம் டைம் எக்ஸ்பிளைன். இதுவும் இதுக்கு அடுத்த பிராண்டை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். இது ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் கான்செப்டுங்க. இந்த டேங்க்ரோ அப்படின்றது இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் கிளீனிங், வேற ஒண்ணுமே கிடையாது. தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்யும் தொழில். வீட்டில் நம்ம அண்டர் கிரவுண்ட் சம்ப் இருக்கும், ஓவர் டேங்க் இருக்கும். அதே மாதிரி காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்யாண மண்டபம், எங்க போனீங்கனாலும் உங்களுக்கு தண்ணி தொட்டி கண்டிப்பா இருக்கும். ஒரு அண்டர் கிரவுண்ட் டேங்க் இருக்கும், மேலே ஓவர் டேங்க் இருக்கும். இதை நம்ம நார்மலாக கிளீன் பண்றது ஆளை இறக்கி, ஒரு லேபரை கொண்டு வந்து இறக்கி எல்லாம் கிளீன் பண்ணுவோம். இப்ப பாதி பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி மேலே இருக்கும், எங்க மொட்டை மாடியில். ஸோ மொட்டை மாடிக்கு தண்ணி தொட்டி இப்போ வீட்டுக்குள்ள படி வச்சு தான் இப்போ இருக்க ரீசெண்டான ஹவுசஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள தான் படி இருக்கு. ஸோ ஒரு தெரியாத ஒரு ஆளை வீட்டுக்குள்ள படி இருக்க மாதிரி இருக்கும்போது வீட்டுக்குள்ள விட்டு, நம்ம ஜென்ஸ் யாரும் இல்லாமல் லேடிஸ் இருக்கும்போது தனியாக அனுப்புவாங்களா? லேடிஸ் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அப்போ நம்ம பொழப்பம் எடுத்துட்டு நம்மளும் அங்கே உட்காந்துருக்கணும். இல்லை நம்மளே ஆஃப் பேண்டை போட்டு தொட்டிக்குள்ள இறங்கி கிளீன் பண்ணணும். அது அந்த காலத்தில் பண்ணோம். பட் இந்த காலத்துக்கு எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெம்பு இல்லை, மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். யாரு இறங்கி தொட்டி கிளீன் பண்ற அளவுக்கு நமக்கு தெம்பு இல்லை உண்மையை சொல்ல போனா. ஸோ இதை வந்து ஒரு பிசினஸ் மாடலா ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காருங்க, கார்த்திக்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணாரு. இது வந்து மெக்கனைஸ்டு மாடல். மெக்கனைஸ்டு, அதாவது மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தண்ணீர் தொட்டி சுத்தம் பண்றது. மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தண்ணீர் தொட்டி சுத்தம் பண்றாங்க.
அதுலேயே வந்து ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லிட்டு பண்றாங்க. அதுல கடைசியா பாத்தீங்கன்னா ஹெர்பல் லிக்விட் மூலமா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் யூவிசி லைட்ஸ் மூலமா என்டையர் டேங்கையும் வந்து மைக்ரோ ஆர்கானிசமுக்காக டிஸ்இன்ஃபெக்ஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை வந்து ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல அவர் வந்து ஈரோட்டில் தான் முதல்ல இந்த கம்பெனி ஆரம்பிச்சாருங்க. ஈரோட்டில் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எனக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கூப்பிட்டு அவர்கிட்ட பேசணும், நீங்க ஏன் ஃப்ரான்ச்சைசி போகக்கூடாது அப்படின்னு. போலாங்க, ஆனா எனக்கு ஒரு பெரிய இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. என்ன அப்படின்னு, சார் நான் மிஷினை கொடுத்துருவேன், லேபருக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் அவங்க ஏன் சார் என் பிராண்டை யூஸ் பண்ணணும்? அவங்க எல்லாரும் கத்துக்கிட்டு அவங்களே அவங்க பிராண்டை போட்டு போய்ப்பாங்கல்ல. கரெக்டான கேள்விதான். அவருக்கு மிஷினையும் கையில கொடுத்துட்றோம், லேபரையும் ட்ரெயின் பண்ணிடுறோம், அவங்க எதுக்கு பிராண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? தேவையில்லையே. ஸோ த மோஸ்ட் வல்னரபிள் பிஸ்னஸ் நான் பண்ணதுலேயே வந்து மோஸ்ட் வல்னரபிள் பிஸ்னஸ் இந்த டேங்க்ரோ தாங்க. ஸோ இதை வந்து ஒரு யூனிக்கா ஒரு மாடல் கிரியேட் பண்ணோம் இந்த டேங்க்ரோக்கு. எப்படின்னா, வர ஃப்ரான்ச்சைசரை டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். அதே நேரத்தில் ஃப்ரான்ச்சைசருக்கு ஃப்ரான்ச்சைசி மேல ஃபுல் ஹோல்டு இருக்கணும். இப்படி ஒரு மாடல் கிரியேட் பண்ணோம். பிளஸ் ஃப்ரான்ச்சைசியோட ப்ராஃபிட்ஸ் மேண்டேட்டரியா வந்தே தீரணும். ஃப்ரான்ச்சைசி ப்ராஃபிட்ல இருக்கணும். ஃப்ரான்ச்சைசி ப்ராஃபிட்ல இருந்தா தான் ஃப்ரான்ச்சைசருக்கு ப்ராஃபிட், இல்லைன்னா ஃப்ரான்ச்சைஸுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. இப்படி ஒரு மாடலை கிரியேட் பண்ணதுதான் இந்த டேங்க்ரோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 15 அவுட்லெட்ஸ் தமிழ்நாடுக்குள்ள இருக்கும். 18 ஒரு 8 மந்த்ஸ்ல இந்த 15 அவுட்லெட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லெட்டை தவிர பாக்கி எல்லா அவுட்லெட்டுமே ஃபர்ஸ்ட் மந்த்ல பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணோம். இதுல வந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீ இந்த பிராண்ட்ல கிடையாது. தேர் இஸ் நோ ஃப்ரான்ச்சைசி ஃபீன்ற வார்த்தையே இதுல கிடையாதுங்க. பிளஸ் இந்த பிராண்டுக்கு ராயல்டி அப்படின்னு எல்லா பிராண்டுக்கும் வாங்குவாங்க. இது எப்படின்னா, அவங்க ராயல்டி எப்படி வாங்குவாங்க எல்லா பிராண்டு அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது, மாசம் 1 லட்சமா, 5% ராயல்டி, 5000 எனக்கு மாசம் கட்டணும். இதுதான் பிராண்டோட ராயல்ட்டியை வாங்குவாங்க. பட் இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, என்ன ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் ஃப்ரான்ச்சைசிக்கு எவ்வளவு வந்தது, அந்த நெட் ப்ராஃபிட்ல 70% ஃப்ரான்ச்சைசிக்கு, 30% பிராண்டுக்கு. ஸோ இப்போ பிராண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரான்ச்சைசி ப்ராஃபிட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரான்ச்சைசிக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ரான்ச்சைசிக்கு எல்லா விதமான ஹெல்ப்ஸ் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஃப்ரான்ச்சைசி ப்ராஃபிட்ல வந்தா தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த பிராண்ட் இந்த பர்டிகுலர் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் மாடல். அண்ட் இன்னைக்கு சொல்ல போனா ஹைலி இன்னைக்கு டேட்ல ரொம்ப ரொம்ப ரிக்வயர்டான ஒரு பிசினஸ் அப்படின்னா இந்த டேங்க்ரோ. நம்ம சென்னையில ஆல்ரெடி 3 அவுட்லெட் வச்சிருக்கோம். 3மே ஓவர்ஃப்ளோங்க. எங்களால பிசினஸ் பண்ண முடியாம ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. குளோபல் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால், HCL, ராமானுஜம் ஐடி பார்க், இது எல்லாமே நம்ம தான் பண்றோம். இதை தவிர வீடுகள் பண்றோம். இதை தவிர ஹாஸ்பிட்டல்ஸ் பண்றோம். ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஈவன் இன்ஃபேக்ட் சென்னையில வந்து எங்களுக்கு அர்ஜென்ட்டா வி நீட் அவுட்லெட் இன் சென்னை ஃபார் டி நகர், ராயப்பேட்டா அந்த ஏரியா கவர் பண்ற மாதிரி ஒரு அவுட்லெட் மேண்டேட்டரி இதுல வேணும். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு டேங்க்ரோவுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்களும் உங்க ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் யூ கேன் டெல் மீ. ஸோ இது வந்து மேண்டேட்டரியா ஒரு அவுட்லெட் வந்து சென்னையில் தேவைப்படுதுங்க. ப்ளஸ் ரைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுதுங்க. இந்த மந்த் ஓப்பன் ஆக வேண்டியது, பேண்டமிக்காக வெயிட்டிங். நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகுது. பாண்டிச்சேரி, மதுரை, திருச்சி, ஈரோடு, சேலம், இது எல்லா ஏரியாலையும் ஆல்ரெடி நம்ம இருக்கோம். ஸோ அந்த டவுன் சவுத், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கிருஷ்ணகிரி, ஹொசூர், இந்த பெல்ட்டுங்க. ப்ளஸ் வெள்ளூர் ஹாட்ஸ்பாட். வெள்ளூர் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சொல்லலாம். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இந்த பர்டிகுலர் இதுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14 to 16 months மேக்ஸிமம். தட்ஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் அவர் யூனிக் மாடல் ப்ராஜெக்ட்னு நான் சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ வேர்ல்ட் அப்படின்றது என்னன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் பேஸ்டு கான்செப்ட் ஸ்டோர்.
நம்ம ஒரு டைல்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டைல்ஸ் கடைக்கு போனோம்னா எல்லா விதமான டைல்ஸ் வாங்கிடலாம். ஃப்ளோரிங் டைல்ஸ் வாங்கிடலாம், இன்டீரியர் டைல்ஸ் வாங்கலாம், பாத்ரூம் டைல்ஸ் வாங்கலாம், எக்ஸ்டீரியர் டைல்ஸ் வாங்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு சானிட்டரி வேர் கடைக்கு போனீங்கன்னா பைப்பு, டேப்பு, வெஸ்டர்ன் கிளாசட், இந்தியன் கிளாசட் என்ன வேணுமோ அத்தனையும் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனா தண்ணிக்கு இந்த மாதிரி ஒரு கடை இருக்கா? ஒன்றும் இல்லை. உங்க தண்ணியில உப்பு படியுது, அந்த உப்பு படியதை குறைக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அதுக்கு ஒரு கடைக்கு போகணும். நீங்க ஷவர்ல ப்ரெஷர் வர மாட்டேங்குது, ஸோ ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு போடணும், அது வேற கடைக்கு போகணும். ஹீட்டர் வாங்கணும், அதுக்கு வேற கடைக்கு போகணும். தண்ணி சாஃப்ட்னர் போடணும், அதுக்கு வேற கடைக்கு போகணும். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வாட்டர் பேஸ் பண்ண அத்தனை ப்ராடக்ட்டுக்கும் ஒரே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்றது தான் இந்த ஹைட்ரோ வேர்ல்ட். இது வந்து கான்செப்ட் நாங்களே தான் உருவாக்கினோம். இதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். இதுல மெயினா வந்து இதோட சின்ன அப்டேட் மட்டும் ஐ கேன் ஷோ யூ. சார் in how many minutes I can take, sir? தாராளமா முடியுங்க சார். இந்த பிரசன்டேஷன் கொடுத்துருங்க சார், அதுக்கப்புறம் क्वेश्चन ஆன்சருக்கு போயிடலாம் சார். ரைட், ஓகே. இது ஒன்று மட்டும் நான் ஜஸ்ட் ஷோ யூ வாட் இட் இஸ், ரைட்? கொடுக்கலாம் சார், டைம் இருக்கு சார், டைம் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹைட்ரோ வேர்ல்டுங்க. ஏன்னா இது நம்ம சொன்னா புரியாதுங்க. இதுதான் ஹைட்ரோ வேர்ல்டோட ஷோரூம். திஸ் ஹவ் த ஷோரூம் லுக்ஸ். இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்றது பாருங்க. இது வந்து கேஒய்கே அல்கலைன். இது வந்து கேஒய்கேன்ற கம்பெனி பிராண்டு. கட்டார மாதிரி தெரியுது, எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ இது என்னன்னா அல்கலைன் அண்ட் ஹைட்ரஜன் வாட்டர்ஸுங்க. இன்னைக்கு வந்து வாட்டர்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆர்ஓ அப்படின்றது 3rd ஜென்ரேஷன் சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்தது 4th ஜென்ரேஷன் அல்கலைன் வாட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கெங்கன் வாட்டர் தட் இஸ் அல்கலைன் வாட்டருங்க. இது வந்து சவுத் கொரியன் பிராண்ட். நம்ம இந்த கேஒய்கேக்கு யூஸ் பண்றோம். திஸ் இஸ் பேசிக்கலி யூஸ் இட் ஃபார் ஹைட்ரஜன் வாட்டர் அண்ட் அல்கலைன் வாட்டருங்க. தென் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சம்திங் ராங் இன் திஸ். ஒரே ஒரு செகண்ட் சார், சாரி. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சார், உங்க நெட் ஸ்லோவா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா பண்ணுங்க. அப்படியே நெட் ஸ்லோவா இருக்கு. நெட் தான் காரணமா? ஆமா சார், ஆமா சார், நெட் தான் காரணம் சார். இப்போ ஓகே சார், உங்க நெட் ஓகே இப்ப. ரைட். இல்ல இந்த இது ஸ்கிரீன்ஸ் கட்டாய் வருது, அதான் என்னன்னு தெரியல. எங்களுக்கு கிளியரா இருக்கு சார். இது வந்து பாத்தீங்கன்னா கேலிக்ஸ்னு சொல்லி கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓ குட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேலிக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னா தண்ணியில் இருக்கும் உப்புத்தன்மையை மட்டும் அகற்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட். சால்ட் எலிமினேஷன், அதாவது லைம் ஸ்கேல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைம் ஸ்கேல் ப்ரிவென்ஷன் பண்ணோம். இல்லை 2 மாடல் இருக்கு. ஒன்று லைம் ஸ்கேல் ப்ரிவென்ஷன் பண்ணோம், இன்னொன்று வந்து லைம் ஸ்கேல் ப்ரிவென்ஷன் ப்ளஸ் ஆன்டி பாக்டீரியா. இது வந்து சுவிட்சர்லாண்டோட ப்ராடக்ட், பேட்டன்டட் ப்ராடக்ட். இது வந்து என்டையர் இந்தியாவுக்கு நாங்கள் தான் எடுத்து வச்சிருக்கோம். ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஹைட்ரோ வேர்ல்டோட ஷோரூம்ல எல்லாமே இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவோகஸ். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வாட்டர் ஹீட் மேக்னம் சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பூஸ்டர் மோட்டார்ஸ். இது வந்து ஒரு தாய்லாந்து ப்ராடக்ட், சாரி இந்தோனேஷியன் ப்ராடக்ட். ப்ரெஷர் மோட்டார்ஸ் அதெல்லாமே பண்ணுறதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவோகஸ் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் நத்திங் லைக் அல்கலைன் வாட்டர் ஆடட் வித் 70 மினரல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல், இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி ஐபிஎல் வந்து மும்பை இந்தியன்ஸோட அஃபிஷியல் ட்ரிங்காக இருந்த ப்ராடக்ட் இது ஈவோகஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்புக்கு. நேரம் மொட்டை மாடலையும் தண்ணி வந்ததுன்னா அந்த எல்லா அழுக்கு எல்லாமே தொட்டிக்கு போயிடும். அது போகாமல் ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணி மட்டும் தொட்டிக்கு அனுப்புறதுக்காக வர மழைநீர் சேகரிப்புக்கான ஃபில்டர் இது. இது ஒரு நார்மல் ஃபில்டருங்க. இது எந்த ப்ராடக்ட் போட்டாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர் போடுவோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள எந்த அழுக்கும் போகாம தடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரெயினிங் ஃபில்டர் இது. இது எல்லாமே இதுல மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், முக்கியமாக இந்த கேலிக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபிட் அண்ட் ஃபர்கெட் ப்ராடக்ட்ங்க. 0% மெயின்டெனன்ஸ் ப்ராடக்ட். ஓகே, பிக்சர்ஸ் கான் சி ஃபுல்லி. அதுதான் எனக்கும் அதே தான் தோணுச்சு. பிக்சர் சரியா தெரியலன்ற மாதிரி தான் எனக்கு வருது. ப்ராப்ளமா இருக்கு. ஆமா, நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் இந்த ப்ரொஃபைல் அப்படியே அமுச்சு விட்டுறேன். ஸோ கேன் ஷேர் இட். நீங்க ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். சம் ப்ராப்ளம் மேபி என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரான்சன் சொல்லிட்டு ப்ரெஷர் வாஷருங்க. நம்ம கார் வாஷ் பண்ணுறோம், ஃப்ளோரிங் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் வாஷர். இது ஒரு ஜெர்மன் கம்பெனியோட ப்ராடக்ட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டர்ஸ், வெர்டிலைஸ் ஹீட்டர்ஸ், ஹீட் பம்ப்ஸ். இப்போ ஃபாரின்ல இருக்க உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
ஹீட் பம்ப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஹீட் பம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் தனித்தனியாக சோலார் போடுறதோட தட் வில் பி பெட்டர். ஸோ அந்த மாதிரி ஹீட் பம்ப்ஸ், ஏன்னா கரண்ட் கன்சம்ஷன் ப்ளஸ் உங்களுக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ வேணால் நீங்கள் எத்தனை பாத்ரூம்ஸ் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம், நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்து ஹீட் பம்ப்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளோட இதில் வந்துடுதுங்க. இது எல்லாமே கலந்தது தான் ஹைட்ரோவோல்ட். ஸோ தண்ணீருக்கான டோட்டல் இது வந்து ஹைட்ரோவோல்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் போடுறதுக்கு டிஸ்பிளே அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakhs வரும். ப்ளஸ் வந்து இன்டீரியர் காஸ்ட் ஒரு 7.5 lakhs வருங்க. ஸ்பேஸ் ரிக்வயர்டு பார்த்தீங்கன்னா 700 to 800 square feet ஸ்பேஸ் ரிக்வயர்டுங்க. டிசைன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் இது எல்லாமே நம்மளே இப்போ கம்பெனியே பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. உங்கள் ஆர்கிடெக்ட் டிசைன் உங்கள் ஷோரூம்கானது எல்லாமே கம்பெனி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 2.5 lakhs டோட்டல் 20 to 23 lakhs இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வருங்க. ஸோ இதுதான் டோட்டல் 20 lakhs நம்ம காமிச்சிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2-3 lakhs டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா. நீங்கள் நம்ம வந்து 700 square feet எடுக்கிறோமா, 900 square feet எடுக்கிறோமான்ற பொறுத்து அது மாறும். ஸோ 20 to 23 இஸ் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வரும். இதோட ஏரியா ரிக்வயர்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ 30 feet வந்து ஃப்ரண்டேஜ் மேண்டேட்டரியாக இருக்கணும் ஒரு அவுட்லெட்டுக்கு. ஓவர் ஹெட் காஸ்ட் ஆஃப் த அவுட்லெட், ஒரு ஷோரூம் இன்சார்ஜ், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒரே ஒரு டெக்னீஷியன், மொத்தமாக சேலரி 45,000 மாதம். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு 45,000, 90,000 மிஸ்லேனியஸ். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து 90,000 per month. இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் வாட் யூ கோயிங் டு இன்கர் இன் திஸ். ஸோ இதோட பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் அன் ஆவரேஜ் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது இதில் வந்து சில ப்ராடக்ட்டுக்கு வந்து 16-17% மார்ஜின் இருக்கு, சில ப்ராடக்ட்டுக்கு 45% மார்ஜின் இருக்கு. நான் வந்து ஒரு ஆவரேஜா லீஸ்ட் மார்ஜின் நான் எடுத்திருக்கேன். 20% அப்படின்றது ஆவரேஜ் லீஸ்ட் மார்ஜின் எடுத்திருக்கேன். ஸோ ஆவரேஜ் லீஸ்ட் மார்ஜின் 20% எடுக்கும்போது உங்களோட இது பார்த்தீங்கன்னா 5 lakh rupees நீங்கள் மந்த்லி பண்ணீங்க அப்படின்னா 1 lakh is your turnover, 1 lakh is your profits, right? 5 lakh நீங்கள் பண்ணீங்கன்னா ஸோ 1 lakh ப்ராஃபிட்னாலே 90,000 இஸ் யோர் ஓவர்ஹெட்ஸ். ஸோ உங்கள் பிரேக் ஈவன் அப்படின்றது மாசத்துக்கு 5 லட்ச ரூபா பிஸ்னஸ். இதுதான் உங்கள் பிரேக் ஈவன். ஸோ இந்த 5 லட்சம் நம்ம எப்படி கொண்டு போகிறோம்? நான் பேசிக்கலி இந்த பிராண்ட் உங்களுக்கு காமிக்கிறது, இந்த பிராண்டை சேல் பண்ணணுன்றதை தாண்டி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம போடுறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷோ பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு இது மட்டும் எக்ஸாம்பிளா நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, சாம்பிள் சேல்ஸ் அனாலிசிஸ். ஒரு 3 bedroom ஹவுஸ் இல்ல ஒரு 4 bedroom ஹவுஸ் ஒருத்தர் புதுசா வீடு கட்டுறாரு. அவரு நம்ம ஷாப்புக்கு வராரு. ஒரு அல்க்ளைனோ ஹைட்ரஜனோ ஏதோ ஒன்னு எடுக்கிறாரு. ஒரு வாட்டர் ஹீட்டர், ஹீட் பம்ப் கூட எடுக்கல, ஹீட்டர் தான் எடுக்கிறாரு. அவரு ஹீட் பம்ப் எடுத்தா கிட்டத்தட்ட அது 2 லட்ச ரூபா வரும். ஹீட் பம்ப் ஒன்று எடுக்கிறாரு. கேலிக்ஸ், அதாவது உப்பு படியும் தன்மை இல்லாம பாத்துக்கிறது, தண்ணியில் உப்பு படும் தன்மை இல்லாம பாத்துக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறார், கேலிக்ஸ் எடுக்கிறாரு. ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் ஒன்று எடுக்கிறாரு. சாஃப்ட்னர், வாட்டர் சாஃப்ட்னர் ஒன்று போடுறாரு. ஒரு ஓட்ரஷ் ஃபில்டர் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு 2 ஃபில்டர் போடுறாரு. மொத்தமா ஒரு வீட்டுக்கு அவர் எடுக்கிறது 5 லட்ச ரூபா. இப்போ ஒரு 3 bedroom ஹவுஸ் இன்னைக்கு ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்னா 75 to 80 lakhs மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அந்த 75-80 லட்ச ரூபா போட்டு ஒருத்தர் கட்டும் போது அவர் வீட்டில் இருக்கிற டேப் ஃபிட்டிங்ல இருந்து, அவரோட வீட்டில் இருக்க டைல்ஸ்ல இருந்து, வால்ஸ்ல இருந்து, பிளஸ் அவர் குடிக்கும் குடிதண்ணீர் வரைக்கும் எல்லாமே ஹைஜீனிக்காகவும் எல்லாத்தையும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா he doesn't mind to spend around 7 to 8% of his investment towards this. தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுவார். அந்த 7 to 8% இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு 3 bedroom வீடு கட்டுற ஒரு புது கஸ்டமர் வந்து அவங்களோட பிரேக் ஈவன் முடிஞ்சுது. தட் இஸ் யுவர் பிரேக் ஈவன், ரைட்? ஸோ இதுல பிராண்டோட சப்போர்ட்ஸ் என்ன கிடைக்கும்? பிராண்ட் வந்து உங்களுக்கு உங்க ஏரியால பாயிண்ட்ஸ் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி அது மூலமா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லா பிராண்டே பார்த்துப்பாங்க. ப்ளஸ் அவேர்னஸ், இப்போ இன்ஜினியர்ஸ் மீட்டு, ஆர்கிடெக்ட்ஸ் மீட்டு, இதெல்லாம் பிராண்டே உங்களுக்கு பண்றதுக்கு பிராண்ட் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் பிராண்ட் வந்து லீட் ஜென்ரேஷன் கம்பெனி ஒரு 5-6 கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க. அது மூலமா என்டையர் தமிழ்நாடுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு லீடு வந்தாலும் அந்தந்த ஏரியாவுக்கான ஃப்ரான்ச்சைஸிக்கு அந்த லீடை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் எவ்ரி டே மானிட்டரிங் சேல்ஸ் வில் பி டன் ஃப்ரம் த பிராண்ட். மாசம் சேல்ஸ் மீட் இருக்கும். ரீஜனல் சேல்ஸ் ஹெட் ஒருத்திருப்பாங்க, ஜோனல் சேல்ஸ் ஹெட் இருப்பாங்க. இதெல்லாம் பிராண்ட் சைட்ல இருந்து இருப்பாங்க. உங்க ஷோரூம்ல இருக்க சேல்ஸ் பையனை வந்து மானிட்டர் பண்றது, அவனை டுவர்ட்ஸ் டார்கெட் அவனை ஓட வைக்கிறது, இது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இதை தவிர டிஃப்ரெண்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் தனியாக இருக்கும் சேல்ஸுக்கு. ப்ளஸ் ஷோரூம் ஸ்டாஃபுக்கு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே பிராண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இந்த ஹைட்ரோவோல்ட் அப்படின்ற பிராண்ட் அப்படின்றது இதுதான் கான்செப்டுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் இந்த ஹைட்ரோவோல்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காமிச்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு.
என்னன்னா இந்த பிராண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி நாங்க தான் இப்பதான் லான்ச் பண்ணோம். ஒரு 120 டேஸ் முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஈரோட்ல தான் போட்டோம். ஏங்க ஏதாவது ஈரோட்ல தான் பண்ணுவீங்க, இவ்வளவு பெரிய ஐட்டம், இவ்வளவு வேல்யூ ஹை காஸ்ட் ஐட்டம் இதெல்லாம் ஈரோட்ல தான் போடுவீங்களான்னு கேட்டா, எங்களை பொறுத்த வரைக்கும் ஈரோட்ல ஒரு பிசினஸ் சக்சஸ் பண்ணிட்டு அது எங்க போனாலும் சக்சஸ் ஆயிடும். இது ரொம்ப மோசமான ஊருங்க. இந்த ஊர்ல எந்த தொழில சக்சஸ் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க சக்சஸ் பண்ணிட்டோம்னா எங்க போனாலும் ஈஸியா சக்சஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுக்கிற ரிஸ்க் இங்கேயே எடுத்துடுறது, நம்ம ஏரியால எடுத்துக்கிறதுன்றதுக்காக பண்ணோம். ஸோ இது வந்து இதை லான்ச் பண்ணி 120 டேஸ் தான் ஆகுதுங்க. we have already signed out around 10 outlets across Tamil Nadu. சென்னையில் 2 அவுட்லெட்டு, திருப்பூர், திருச்சி, மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், குமாரபாளையம் அண்டு சேலம், இது எல்லாமே அவுட்லெட்ஸ் நம்ம சைன் பண்ணியாச்சுங்க. எல்லாமே இன்டீரியர் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக மிட் ஆஃப் மேல ஓப்பன் பண்ற பிளான் இருந்தது, பட் கொரோனாக்காக எல்லாமே டிலே. மேபி நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆயிடும்னு நினைக்கிறோம். இன்டீரியர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்கு எல்லாமே. ஸோ ஒரு ஓப்பன் பண்ணாங்க, கொரோனா முடிஞ்சுன்னா 1 வீக்ல எல்லாமே ஒரே இதில் ஓப்பன் ஆகுங்க. பிளஸ் திஸ் பிராண்ட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் 30 outlets by 2021 எண்டுக்குள்ள, 2021 எண்டுக்குள்ள 30 outlets இது போடுவோம். ஒன்ஸ் இந்த 2021 எண்ட்ல இது 30 outlets சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங் கொண்டு வந்த உடனே this will go for a BTL activities. BTL activities na like they will go for Vijay TVO illa Sun TVO, இந்த மாதிரி வந்து centralized advertisements across Tamil Nadu will start immediately. So any of your friends or any of your people who wants to invest ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்டு, ஒரு அப்கமிங் பிராண்ட்ல 100% சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனுங்க. இதுல வந்து 2 மாடல் இருக்கு. ஒன்னு வந்து நான் காமிச்ச அந்த 20 to 23 lakhs மாடல் ஒன்று, இன்னொன்று வந்து அது வந்து மெகான்னு சொல்லுவோம், மினி அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 12 to 15 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், 12-13 லட்ச ரூபாயில மினின்றது போடலாம். அதுக்கு ஸ்பேஸ் ரிக்வயர்டு 400 square feet தான். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அதுல இருக்காது மினில, ஆனா கேட்லாக் மூலமா அவங்க செல் பண்ண முடியும். they have the rights to sell but through catalogs, right? ஸோ இந்த ஒரு பிராண்டு, இது எதுக்காக இந்த 2 பிராண்டை ஸ்பெசிஃபிக்காக காமிச்சோன்னா, நம்ம எடுக்கும் பிஸ்னஸ் வந்து 2 வகை இருக்குங்க. ஒன்று செம்மையா எஸ்டாப்ளிஷ் ஆன பிராண்டு, லெவிஸ் ஷோரூம் எடுக்கலாம், தலப்பாக்கட்டி எடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு பிராண்டு எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கும்போது என்னன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹையா இருக்கும். அது எல்லாருனாலையும் அஃபோர்டபுள் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ அப்ப இன்னொரு டைப் என்ன எடுக்கணும்? சின்ன சின்ன பிராண்ட்ஸ் மார்க்கெட்ல ஊர்பட்டது இருக்கு, எதை எடுக்கிறது? யூனிக்கா பார்த்துடுங்க. மார்க்கெட்ல இது வரைக்கும் வராத பார்த்துடுங்க. யூனிக் பிராண்டா எப்பவுமே எடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதே மாதிரி நம்ம பிராண்ட் கிரியேஷன்ல என்னென்ன பார்க்கணுன்றதுக்காக ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நான் என்னோட என்டையர் இது உங்களுக்கு காமிச்சேன். இன்னொன்று நாங்கள் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் மைட்டி பேண்ட்ஸ், பெங்களூர் பேஸ்ட் பிராண்டுங்க. QSR குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் இது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன், இவங்களோட ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரைட் சிக்கன், பீஸா, பர்கர், ரோல்ஸ், மொஜிட்டோஸ் எல்லாமே இருக்கு. பட் ஃப்ரைட் சிக்கன் வந்து இவங்க பயங்கர ஃபேமஸ். எங்க போய் எல்லா அவுட்லெட்டுமே இவங்க ஃப்ரைட் சிக்கன் தான் ஹாட் செல்லிங் கேக் உங்களுக்கு. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 வகையா இருக்கு. QSR போட்டிங்கன்னா 13 லட்ச ரூபா. அதே BOWன்றது ஒன்றும் இல்லைங்க, பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ்ல போட்டோம்னா 7 lakhs வருங்க. அது ஒரு ட்ரக் மாதிரி சின்ன மினி டாடா ஏஸ்லேயே கன்வெர்ட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி கிச்சன் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் போடும்போது நமக்கு 7 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இது வந்து இன்னொரு பிராண்டு. இது நிறைய பேர் நீங்க சவுதியில் இருக்கிறதால கண்டிப்பா இந்த பிராண்டை பார்த்துருப்பீங்க. UAEல் இருக்கவங்க எல்லாருமே இந்த பிராண்டை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிராண்ட் ஃபார் டூல்ஸ், டோட்டல் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 8 countries இருக்காங்க. அண்ட் UAEல தான் மேஜரான அவுட்லெட்ஸ் உங்களுக்கு சவுதி, UAE அந்த இதில் தான் இருக்குங்க. ஸோ இவங்க வந்து they are expanding now in India. They already have 14 outlets across சவுத் இந்தியாவில் இருக்குங்க ஆல்ரெடி. ஸோ 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இதில் எல்லா விதமான டூல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனரில் ஆரம்பிச்சு டையிங் கட்டிங் டூல்ஸு, கார்பென்ட்ரி டூல்ஸு, பிளம்பிங் டூல்ஸு எல்லாமே இருக்கும். இன்ஃபேக்ட் ஜென்ரேட்டருக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம DGRC அப்ரூவல் வரல ஜென்ரேட்டருக்கு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஜென்ரேட்டர்ஸ் கூட சேர்ந்து வந்துடும். ப்ளஸ் சேஃப்டி கிட்ஸ் எல்லாமே வந்துடும். ஷூஸ், சேஃப்டி மெட்டீரியல், ஷூஸ், கிளவுஸ், ஹெல்மெட்ஸு, இது எல்லா ஐட்டமும் இருக்கும். டூல்ஸை பொறுத்த வரைக்கும் அத்தனை A to Z இதில் இருக்கும். கிட்டத்தட்ட they have around 350 ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குங்க. இதோட ஃப்ரான்ச்சைசி 30 lakhs கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வரும். பட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் இதை எடுக்கிறீங்க அப்படின்னா
என்டையர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். திருச்சியில வேற திருச்சி போயிருக்கீங்க, சப்போஸ் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல பெரம்பலூர் ஏதோ ஒரு ஊர்ல சின்ன அவுட்லெட் இதுக்கு போடுறாங்க அப்படின்னா கூட அந்த சின்ன அவுட்லெட் போடுவாங்க, ஆனா நீங்க தான் அந்த அவுட்லெட்டுக்கு சப்ளை பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட தான் அந்த அவுட்லெட் போகும், கம்பெனிலேருந்து வராது. கம்பெனி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா உங்களுக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் இந்த பிராண்ட் எடுக்கும் போது. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ பிராண்ட்ஸ் விச் ஐ ஹவ் ஷோன் யூங்க. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப டீட்டெயில் ஆல்ரெடி 8-10 ஆயிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மோர் டைம். ஸோ இது ஒரு மாதிரி கேப்டன் எக்னு சொல்லிட்டு ஒரு சூரத் பேஸ் பிராண்டுங்க. எக்லேயே ஒரு 150 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. தே ஆர் அரௌண்ட் 14-15 அவுட்லெட்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்காங்க. தே ஆர் என்டரிங் தமிழ்நாடு ரைட்னா அவங்க. ஸோ பீபா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லா மால்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. வெஸ்டர்ன் வேர், லேடிஸோட வெஸ்டர்ன் வேர். ஸோ அது யாருக்கா வேணாலும் யூ கேன் டெல் மீ. பிகிஸ் பர்கர், பியர், இவங்க எல்லாமே பெங்களூர் பேஸ்ட் பிராண்டுங்க. பிகிஸ் பர்கர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிராண்ட்ஸ் இன் பர்கர்ஸுங்க. தே ஹவ் அரௌண்ட் 38 அவுட்லெட்ஸ் அக்ராஸ் இந்தியா. பியர் அப்படின்றது இட்ஸ் பியூர்லி ஒன்லி இன் பெங்களூர் மட்டும் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வரலை. ஏன்னா தமிழ்நாட்டில் லைசன்ஸ் பிரச்சனை அதிகம். லைசன்ஸ் 25 லட்சம், லஞ்சம் 40 லட்சம், மொத்தம் 65 லட்சம் வேணும் லைசன்ஸ் வாங்குறதுக்கு மட்டும். அதனால யாருமே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எடுக்கல இதை. ஸோ என்விரான் அப்படின்றத நான் சொன்ன ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ ஃபார்மசூட்டிக்கல்ல வந்து ஃப்ரான்ச்சைசி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் அந்த கான்செப்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்விரான் இதுங்க. ஸோ ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சில ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். நான் அப்போ சொன்ன அந்த கேலிக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் சொன்னேன் இல்லைங்க, லைன் ஸ்கேல் எலிமினேஷன் அப்படின்றது. இது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் அக்ராஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு தாண்டியும் வெளியிலையும் கொடுக்குறோம். ப்ளீஸ் டெல் மீ, ப்ளீஸ் ரிப்பீட் தி எக் பிராண்ட் வித் சம் டீடைல்ஸ். குவைத்லேருந்து கேட்டிருக்காரு சார். எக் பிராண்ட் அப்படின்றது ஒரு நிமிஷம், அது என்னன்னா கேப்டன் எக்னு சொல்லிட்டுங்க, சூரத் பேஸ்ட் பிராண்டுங்க. எக்கை பேஸ் பண்ணியே 150 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும். ஜஸ்ட் எக்கை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு பாவ் பாஜி கூட இருக்கும். ஆனா அதுல இருக்க பாவ் வந்து பண்ணு தான், அதுல இருக்க பாஜி வந்து எக் பேஸ்ட் பாஜி. அந்த மாதிரி வெரைட்டியா இருக்கும். அது வெரைட்டின்னு சொல்றதை விட அவங்க சர்வ் பண்ற அந்த மெட்டீரியல்ஸ், அந்த சர்வ் பண்ற விதம், அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பயங்கர யூனிக்கா இருக்கும் இவங்களோடது. இந்த பிராண்டோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபுட் லைன்ல வந்து ஒரு பெரிய தலைவலியே கிச்சன் தான். இந்த பிராண்ட் பிரான்ச்சைசி யார் எடுக்கிறாங்களோ, பிராண்ட் வில் கண்ட்ரோல் தி கிச்சன். கிச்சனுக்குள்ள பிரான்ச்சைசிக்கு வேலை இல்லை. அவங்களே ஸ்டாஃப் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டாஃபை வச்சு அவங்களே கிச்சனை மானிட்டர் பண்ணிப்பாங்க. கிச்சன் டோட்டலாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ரெசிபி வந்து கொஞ்சம் யூனிக்கான ரெசிபி, அதை வெளில போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சேஃபாக இருக்காங்க. இது வந்து பிரான்ச்சைசிக்கு நல்லது தான். ஏன்னா பிரான்ச்சைசிக்கு பெரிய தலைவலியே ஒரு ஃபுட் லைன்ல வந்து கிச்சனு, ஸ்டாஃப்ஸு, அந்த டேஸ்ட் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அது பிராண்டு டோட்டலாக டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த தலைவலி இது கிடையாது, பிரான்ச்சைசி கிடையாது. ஸோ இந்த பிராண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வரும். பட் ஒர்த் இன்வெஸ்டிங், வெரி வெரி ஒர்த் இன்வெஸ்டிங். யூனிக்கா எக் பேஸ்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தட்ஸ் வெரி குட் பிராண்ட். ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. எடிபிள் ஆயில்ஸ், இது ஆகாரம் அப்படின்றது என்னன்னா மில்லட் பேஸ்ட், அதாவது சிறுதானியம் பேஸ் பண்ணி அவங்க ஹெல்த் மிக்ஸு, இட்லி தோசை, இட்லி மிக்ஸ், தோசா மிக்ஸ், சப்பாத்தி மிக்ஸ் எல்லாமே சிறுதானியம். வெளில வர மாட்டாங்க, எல்லாமே சிறுதானியம் பேஸ் பண்ணியே இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் பிராண்டுங்க. இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட இதுங்க. இப்போ பிஃபோர் கோயிங் ஃபார் கொஸ்டின்ஸ், ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் இன்னைக்கு சுச்சுவேஷனுக்காக ஒரு 2 minutes டு ஆல் ஆஃப் அஸ். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், நிறைய பேர் பிசினஸ்ல இருப்போம். டுடே வாட் வி கால் இஸ் நியூ நார்மல். We have crossed normal illa, we are not normal, but we can't say that we are worst, we can't say that we have lost, we cannot use any of these negative terms. Endha the negative terms நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. So what we call this as a new normal. இந்த நியூ நார்மல் நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவோ பேருக்கு பண்ணிட்டு இருந்த பிசினஸ் நின்று போய் பயங்கரமான லாஸ்ல இருக்கலாம், பேமெண்ட் ஸ்ட்ரக் ஆயிருக்கலாம், எத்தனையோ விதமான ப்ராப்ளங்கள் இந்த கடந்த 1.5 வருஷத்துல எத்தனையோ பிசினஸ் பீப்புள்ஸ், ஈவன் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் கூட அனுபவிச்சிருக்கலாம். இதை நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. We need to come out of it. How to come out of it? Realign. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, what business you are doing,
ரீஅலைன். ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, ஜாப் போயிடுச்சா, டோன்ட் வரி அபவுட் இட். Okay, that is great. ரீஅலைன் யுவர் தாட்ஸ். உங்க தாட்ஸை ரீஅலைன் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே பிசினஸா பண்ண முடியுமா, இல்ல உங்க கையில இருக்க பணத்தை வச்சு சேஃப் அண்ட் செக்யூர் ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா, ஆன்லைன்ல ஏதாவது பண்ண முடியுமா? திங்க், ரீஅலைன் பண்ணி நீ இதை தான் பண்ணலாம், இப்படி மாறலாம், இந்த மாதிரி மாத்திக்கலாம் என் ரூட்டை அப்படின்னு. நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ட்ரெடிஷனல் பிசினஸோ ட்ரெடிஷனல் மெத்தடாலஜியோ இனி வேலைக்கு ஆகாது. நவ் வி நீட் டு ரீஸ்டார்ட் இன் a different angle தாங்க. 1.5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன், பழைய மாதிரியே நடத்துவேன் அப்படின்னா சார் ஓப்பனா சொல்றேங்க, நீங்க பழைய மாதிரி வரும்போது உங்களை கிராஸ் பண்ணி போறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் ரீஅலைன் பண்ணிருப்பாங்க, ரீதாட் பண்ணிருப்பாங்க, அவங்க பிசினஸ் மாடலை மாத்திருப்பாங்க. எந்த விதத்துல நான் மாசம் நான் ஒரு 50,000 40,000 சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், அதே எனக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இனி வராது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க, உங்க கூட பிசினஸ் இருந்தவங்க ரீஅலைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மாசம் நீ 1.5 லட்சம் 2 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது ஐடியால தான் இருப்பாங்க. They will overtake you in a very fast manner. So if you want to be in business or if you want to focus on your thing, you need to realign what you are doing right now, whether it's a job or a business. அதே மாதிரி ரீஅலைன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ரீஃபோக்கஸ் பண்ணுங்க. வாட் இஸ் ஃபோக்கஸ்? நம்ம என்ன பண்ண போறோம் இந்த 2021 எண்டுக்குள்ள, வாட் we are going to achieve, அதை எப்படி அச்சீவ் பண்ணும்? நோட் இட் டவுன், ரைட் இட் டவுன், பிரேக் இட் டவுன் இன்டு பீசஸ். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு கோலுமே பிரேக் இட் டவுன் இன்டு பீசஸ். நான் இந்த வருஷத்துல எனக்கு நான் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், ரைட்? இனி எத்தனை மாசம் இருக்கு? 6 மாசம் இருக்கு. மாசத்துக்கு எவ்வளவு? மாசத்துக்கு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், ரைட்? மாசத்துக்கு 1.5 லட்சம். பர் டே எவ்வளவு? பிரேக் இட். பர் டே வேண்டாம், பர் வீக் போடுங்க, பிரேக் பண்ணுங்க. இதை நான் எப்படி போக போறேன்? ஹவு ஐ எம் கோயிங் டு அச்சீவ் திஸ்? இந்த பர் வீக் அமௌண்ட் ஹவு ஐ எம் கோயிங் டு அச்சீவ் திஸ், அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க. யூ நீட் டு ஒர்க் அவுட் திஸ் லாக்டவுன். நெக்ஸ்ட் 1 வீக் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க லாக்டவுனை. பட் ஐம் ஷூர் இட் வில் பி 1 more வீக். போயிட்டு இருக்க ஸ்பீட்ல இன்னும் 1 வாரம் போட்டாலும் இது கண்ட்ரோல் ஆகுமான்னு தெரியல. ஸோ next 15 days, I request all of you, whether you are in business or in job, realign, refocus, and restart your life. Thank you very much.